தமிழ்நாடு மாநிலத்தோட பள்ளி கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. அதோட முக்கிய அம்சங்கள் என்னன்னு விவரமா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை நேரடியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு உறுதியா இருக்கு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கணும்னு மத்திய அரசு பிடிவாதமா இருக்கு. அப்படி ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டிற்கான சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தர வேண்டிய நீதியை தருவோன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையிலான குழு அளித்த அறிக்கையின்படி தேசிய கல்விக் கொள்கைக்கு பதிலாக சொந்த மாநில கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கு. இது மூலமா மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிய ஒரே இந்திய மாநிலம் தமிழ்நாடு தான். மாநில கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள்: இதன்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறையை உறுதி செய்ய வேண்டும். இந்த தேர்ச்சி ஆண்டு இறுதி தேர்வுகளின் அடிப்படையில் இல்லாமல் திறன் அடிப்படையில் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இனி 10th and +2 வகுப்புகளுக்கு மட்டுமே பொது தேர்வுகளை நடத்த உள்ளதாகவும் +1 வகுப்புக்கான பொது தேர்வு ரத்து செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. மாணவர்கள் எளிதில் அணுகும் வகையில் பாட புத்தகங்களை மாற்றியமைக்கணும். ஒவ்வொரு மாணவரும் நம்பிக்கையுடன் இரு மொழிகளை பேச, படிக்க, எழுத வைப்பதே முதன்மை நோக்கம்னு சொல்லியிருக்காங்க. 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 உடற்கல்வி பாட வேளைகள் இருப்பதை கட்டாயமாக்க வேண்டும். அனைத்து பள்ளிகளிலும் அறிவியல் ஆய்வகம், கணினி வசதிகள், குடிநீர், கழிப்பறைகள், விளையாட்டு மைதானம், நூலகம் உள்ளிட்ட வசதிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதேபோல மாதிரி பள்ளிகள், உண்டு உறைவிட பள்ளிகள், பசுமை பள்ளிகள், திறன்மிகு வகுப்பறைகள் உருவாக்கப்படும்னு கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழுக்கள், பெற்றோர் ஆசிரியர் கழகம், சமூக நலத்திட்டங்கள், முன்னாள் மாணவர்களின் பங்கு, நம்ம ஊரு நம்ம பள்ளி போன்ற சமூக பங்களிப்பு திட்டங்களும் ஊக்குவிக்கப்படும். மாவட்ட அல்லது சிறப்பு நூலகத்தில் நாள் முழுவதும் குழந்தைகள் படிப்பதை உறுதி செய்ய வேண்டும். மாணவர்களின் திறன்கள் மற்றும் தரவுகளை சேகரிக்க பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தொடர் இடைவெளிகளில் மாநில அளவிலான அடை தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு மாநில கல்விக் கொள்கையில சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மெட்ரோ பீப்புளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.